ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக 3 தான் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே ரொம்ப வெயிட் பண்ணுறோம். 3 திரும்ப போடுங்க. இப்போ நாங்கள் கில்லி போட்டிங்கன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் திரும்ப புதுப்பேட்டை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. எப்பவுமே புதுப்பேட்டை பெஸ்ட்டு தான். ஓகேவா? படம் நல்லா இருந்துச்சு. ஏதோ புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் ஆக்சுவலி தனுஷ் பண்ணல, பட் நானே கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். அப்புறம் படம் உடனடி பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செம்மாவே ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. லாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு சார். ரொம்ப நாள் கழிச்சு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறது, ரொம்ப நாள் பக்கத்தில் நல்லா இருந்துச்சுலாம். படமே வைப்பாக தான் இருந்துச்சு. லைக் இந்த மாதிரிலாம் யாரும் இப்போ படம் எடுக்கிறது இல்லை. ஸோ இப்போ நல்லா இருக்குது பழைய மாதிரி பார்க்குறதுக்கு, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் ஆடியன்ஸோட பார்க்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே புதுப்பேட்டை பார்த்ததுனால இப்போ நமக்கு ராயலுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஸோ ஏஆர் பாட்டு எல்லாம் ஓகே, அதனால் ராயலுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கலாம். அது ஏன் தெரியல, எல்லாம் அப்படி இல்லை. பட் ஸ்டில் ரெண்டுமே ஓகே, நல்ல படம் தான். புதுப்பேட்டையே ஏற்கனவே நல்ல படம் தான். இப்போ ராயல் பார்ப்போம். எல்லாம் தெரியல. ஓகே, 2 எடுக்கிறேன் இந்தியன் 2 மாதிரி ஆக்காமல் இருந்தால் சரி. இது இந்தியன் 2 நல்லா இல்லை. ஸோ அதுக்கு இது இப்படி ரீரிலீஸ் பண்ணுறதாவது ஒரு வீக்கெண்டாவது உருப்படியாக இருக்குது. புதுப்பேட்டை தான் ஓடணும். புதுப்பேட்டை தான் ஓடும். ராயன் தெரியல பேர் வந்தா அப்புறம் தெரியும். புதுப்பேட்டை சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். தனுஷ் பத்திரிகைக்கு முன்னாடி வெயிட்டாக இருக்கும். வந்து பெஸ்ட்டு தான் ப்ரோ. ஓகேவா? ராயன் வந்து அதே மாதிரி ஸ்டோரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு நான் அன்றைக்கே வந்து 2 ஷோ மாதிரி வந்து பார்க்கலான்னு இருக்கேன். இதுவும் பார்ப்பேன், அதையும் பார்ப்பேன். ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பிகாஸ் வந்து ராயனும் லோக்கல் மாதிரி தான் இருக்குது ட்ரைலர் பார்க்கும்போது. புதுப்பேட்டை சொல்லவே வேணாம், எப்பவுமே பெஸ்ட்டு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி ராயன் வந்தோன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். புதுப்பேட்டை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. எப்பவுமே புதுப்பேட்டை பெஸ்ட்டு தான். ஓகேவா? அதை பற்றி மொக்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ என்னென்னு ராயன் வந்தோன்னா நம்ம என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். புதுப்பேட்டை எப்பவுமே இதுதான், ஓய்வு தான். ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ. புதுப்பேட்டை அடிக்க ராயன் வராது ப்ரோ. ஓகேவா? ஆனாலும் என்ன சொல்கிறது, புதுப்பேட்டை அண்ணன் படம், இது இவர் படம். ஸோ நம்ம எதுன்னு பார்க்கலாமே, அண்ணனா தம்பியான்னு பார்க்கலாம். அண்ணன் படம் தம்பி இருக்கிறதா, இல்லை தம்பி படம் அண்ணன் எடுத்துறாரான்னு பார்க்கலாம். ஆனால் அண்ணன் படத்தை அடிக்க முடியாது. எப்பவுமே புதுப்பேட்டை பெஸ்ட் தான். அதான் ப்ரோ, அவரது நம்ம படம்லாம் பார்த்துருக்கோம், சில படம்லாம் பார்த்துருக்கோம், நல்லா தான் இருக்குது. எப்படின்னு பார்ப்போமே, இது கூட வெயிட் பண்ணி தான். இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, வந்தோன்னு தான் பார்க்க முடியும். ட்ரெய்லர் கூட அவ்வளோ எதிர்பார்ப்பா இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் நவ இப்போ படத்தில் வந்து சீக்ரெட் நவ இருக்குது போல. அதனால் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. சூப்பராக இருந்தது ப்ரோ. அதனால ப்ரோ வந்தோம் காலைல, இன்னும் பல்லு கூட தெரியல, அப்படியே வந்துட்டோம். ஓகேவா? பற்றியா நினச்சி கூட பார்க்க முடியல ப்ரோ. வந்துச்சுன்னா தெரிக்க விடுறோம் ப்ரோ தேட்ரு. அதான் வந்தால் தான் ப்ரோ பார்க்கணுமே. அந்த மாஸ் குறையாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த மாஸ் குறையாது. இந்த மாதம் குறையாது. அதனால தான் தனுஷ் மூவினாலே ஒரு மாஸ் தான். தனுஷ்னாலே ஒரு மாஸ் தானே. எங்களுக்கு புதுப்பேட்டை தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் நம்ம வட சென்னை மாதிரி பயங்கரமாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. ராயன் படம் பார்த்ததே இல்லை. புதுப்பேட்டை பார்த்ததுனால நம்மளுக்கு தெரியும் இது இப்படி இருக்குது, அதனால் இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அதை பார்த்தா அதுவும் நம்மளுக்கு தெரியும் அது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு தெரியும். பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். எது வந்தாலும் தூக்கி சொல்லணும். எல்லாமே கண்டிப்பாக வரும் ப்ரோ. ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறம் தெரிக்க விடும் ப்ரோ. எங்களுக்கு எல்லாமே தனுஷ் தான் ப்ரோ. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லா வைபிங்காக நல்லா இருந்தது. என்ன திரும்ப பாட்டெல்லாம் திரும்ப போடலை, ஒரே ஒரு தடவை தான் போட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் போர் அடிச்சு, மற்றபடி நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. இப்போ ஊதுங்கடா சங்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 10 இயர்ஸ் பேக் இருந்த வைப், அது அப்படியே செம்மையாக இருந்தது. அதுவும் அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் எங்களுக்கு நாங்கள்லாம் BE கிராஜுவேட்ஸ் தான். ஸோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ எங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. இந்தியன் ஒன்னே திரும்ப போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஆக்சுவலி அதுக்கு இது வேறு மாதிரி. விஐபியே நல்லா இருந்தது. புதுப்பேட்டை தான் ப்ரோ, அதுதான் நல்லாயிருக்கும். அதுதான் அதே வைப் தான். இப்போ தனுஷ்னாலே வைப் தான். ஸோ அதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக. இப்போது கில்லி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. அதே மாதிரி ரீரிலீஸ் மூவிஸே நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது இப்போ வர இதில். 3 ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக 3 தான் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே ரொம்ப வெயிட் பண்ணுறோம். திரும்ப போடுங்க. இப்போ நாங்கள் கில்லி போட்டிங்கன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் திரும்ப வருவோம். அந்த மாதிரி அவ்வளோ இதாக இருந்தது வைப். அதான் எங்களுக்கு. ஆமாம், 3 வேணும். தேங்க்யூ. எத்தனை அடி பார்த்துருப்பேன்னு தெரியல இந்த படத்தை. அவனு அது பார்த்துனே எத்தனை அடி அவ்வளோதான். லைக் இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு 100 வாட்டி அந்த மாதிரி பார்த்துருப்பேன். 2வது அம்மா சீனில் அழுதுட்டேன்.
ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் இன்னும் வேலையில் பட்டதாரி தான், கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். அதனாலே வந்தேன். இந்த மாதிரி விஐபி போட்டிருக்காங்க, எப்படி ப்ரோ ஃபேன்ஸை வந்து முன்னாடியே பூஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக. பின்ன இப்போ தனுஷ் ஐ மீன் அவர் எப்பவுமே பயங்கரமான ஆள் தானே. ஸோ அவருக்குலாம் இதெல்லாம் தேவையில்லை. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு படம் விஐபி மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராயன் போனால் ஒரு 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 ஹோம்லி ரொமான்டிக் டு ஒரு பயங்கரமான ஒரு ராவான ஒரு ஹீரோவாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும்ல. ப்ரோ மூவி லவராக சொல்லுங்கள். இப்போ வந்து இந்தியன் 2 ஓடிட்டு இருக்கு, ஒரு நியூ மூவி தான். ஆமாம். ஸோ அப்படி வரும்போது இப்போ திரும்ப அப்படியே ஒரு பழைய படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை பற்றி கருத்து இருக்காரு? ஆக்சுவலி நல்லது தான் பண்ணுது. இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணது நல்லது தான். ஏன்னா உங்களுக்கே தெரியுமே ரிவ்யூஸ்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நானும் பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போயிட்டேன் இந்தியன் 2லேருந்து. ஸோ பண்ணது நல்லது தான். ஏன்னா இப்போ புது படம் இந்தியன் 2 தவிர வரப்போகுது இப்போது இந்த உல்வரன் விசஸ் இது டெட்பூல். ஸோ அதுவும் ராயன் தான். இப்போ நான் வெயிட்டிங்கு பார்ப்போம். ஓகே தேங்க்யூ. புதுப்படம் ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் வீக்கில், ராயனும் ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி கருத்து இருக்காரு? 2 படம் போய் பார்க்க வேண்டியது தான். தேங்க்ஸ். Audio Jungle.